வாணியம்பாடி அருகே ரயில்வே பணியின் போது மின்சாரம் தாக்கி 4 வடமாநில தொழிலாளர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சீனிவாசன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள நெக்குந்தி ரயில்வே தண்டவாளத்தின் மீது செல்லக்கூடிய ரயில்வே மின்சார கம்பிகளை மாற்றும் பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் பகுதியை சேர்ந்த தனியார் இன்ஜினியரிங் நிறுவனமானது ஒப்பந்தம் எடுத்து சென்னை ஆவடியை சேர்ந்த குமார் என்பவர் மூலமாக சப்கான்ட்ராக்ட் விடப்பட்டுள்ளது. மேலும் ரயில்வே மின்சார கம்பிகள் மாற்றும் பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் 16 தொழிலாளர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மின்கம்பியை மாற்றும் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீராம், நந்தலால், சுருதி, சூராம் உள்ளிட்ட ஆகிய 4 பேர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். பின்னர் அவர்களை அங்கிருந்த சக ஊழியர்கள் மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதில் சூராம் என்பவர் மிகவும் கவலைக்கிடமாக நிலையில் உள்ளதால் அவரை மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மற்ற 3 பேர் தற்போது வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.